அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஃபுல் மார்க் 70க்கு 70 எப்படி எடுக்கலாம், அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்க்கலாம். 22 இதுக்கு முன்னாடி வந்து 2023 22 கொஸ்டின் பேப்பர் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்ஆர் வெப்சைட்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டாங்க. அதை மூணுத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரோ இல்லாட்டி சிலபஸோ எதுவும் அப்டேட் பண்ணல. சிலபஸ் பொறுத்தவரை நார்மல் தான். அது உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸ் எப்படின்னு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது ஜஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரோட அனலைஸு ப்ளஸ் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 2022 கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் போட்டிருங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 2023 கேள்வி வந்து 10 கேள்வி கேட்டாங்க. ஜாகிரஃபியில் 9 கேள்வி கேட்டாங்க. ப்ளஸ் சிவிக்ஸில் உங்களுக்கு 6 கேள்வி கேட்டாங்க. எக்கனாமிக்ஸில் 3 கேள்வி. அப்போ உங்களுக்கு சோஷியல் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. சோஷியலில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 27-28 கேள்விகள் கேட்குறாங்க. அதேமாதிரி சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 கேள்வி, பயாலஜி இம்பார்ட்டன்ட், பயாலஜியில் ஒரு 4 கேள்வி, ஃபிசிக்ஸில் ஒரு 3 கேள்வி. இது ஒரு உங்களுக்கு 10லேருந்து ஒரு 12 கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ் பாருங்கள் 6 கேள்வி. கரண்ட் அவர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 2 கேள்வி வந்து ஜிகே மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அவர்ஸை பொறுத்தவரை 2023 வந்து ரொம்ப ஈஸியாகவே கேட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ் 23 வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு 3 கேள்வி கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அந்த வந்தே பாரத் பற்றி கேட்டாங்க. ப்ளஸ் வார் ப்ளஸ் இஸ்ரோ இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு இந்த ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா 2022 இருக்கட்டும் 2023 இருக்கட்டும் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் அவர்ஸை பொறுத்தவரை கேட்டாங்க. அதனால் கரண்ட் அவர்ஸ்க்குன்னு உட்காந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்லை. அதேமாதிரி நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு. 26ஆம் தேதி உங்களுக்கு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன் பிசிக்கு. விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 26ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு 20% ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டீட்டெயிலு நம்ம 9444487477 இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் நான் போடுறேன், பார்த்து நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன், எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு போடுறேன். அந்த எந்தெந்த டாபிக் எந்தெந்த லெசனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெப்த்தாகவும் போடுறேன். நீங்கள் அது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நீங்கள் இன்னும் டெப்த்தாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் 2022 இயற்பியலில் உங்களுக்கு 5 கேள்விகள், வேதியியலில் 3 கேள்விகள், உயிரியலில் 5 கேள்விகள். அதே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 13 கேள்விக்கிட்ட வருது. 10லேருந்து 13 கேள்வி வந்து சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதேமாதிரி பாருங்கள் வரலாறு பாருங்கள், வரலாறில் 9 கேள்விகள், புவியியல் 8 கேள்விகள், இந்திய அரசியலமைப்பு ஒரு 6 கேள்விகள், பொருளாதாரம் ஒரு 4 கேள்விகள். ரொம்பவுமே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ரோல் பண்ணுது பாருங்கள். 2022 பொறுத்தவரை உங்களுக்கு மைசூர் போர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பண்டைய கால வளர்ச்சி பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐரோப்பிய வருகை, அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி உங்களுக்கு கேட்குறாங்க. வரலாறு பொறுத்தவரை இது வந்து ரெகுலராக இதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. இது 2022. அதேமாதிரி உங்களுக்கு புவியியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புவியியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ ஆறுகள், காலநிலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 2022 23 இது எல்லாமே ரெகுலராக கேட்டாங்க. கனிம வளங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வளங்கள் இதெல்லாம் இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு 2 வருஷமும் கேட்டாங்க. அப்போ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கணும். ஃபுல்லாக லைன் பை லைன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரணாலயம் பற்றிலாம் கேட்டாங்க. திருவாரூர் பார்த்திங்கன்னா வடுவூர் சரணாலயம் வந்து திருவாரூர். அது மாதிரி சரணாலயங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. புவியியல் பொறுத்தவரை அது மாதிரி படிச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டப்பிரிவு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஆர்டிகல் 14 இது மாதிரி சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு பற்றி தெரிஞ்சுங்க. அதேமாதிரி இப்போது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் எலெக்ஷனை பற்றியும் கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க. கரண்ட் அவர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 5 கேள்வி கேட்குறாங்க. கரண்ட் அவர்ஸ் பொறுத்தவரை அடுத்ததாக நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரண்ட் அவர்ஸ் பொறுத்தவரை செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னா கரண்ட் அவர்ஸ் பொறுத்தவரை இப்போ 2024 உங்களுக்கு எக்ஸாம் நடக்கலை. 2024 உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ் பற்றி கேட்டாங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வரப்போகிற பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேள்விகளை உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு பாலம் ஒன்று திறந்து வச்சார் புதுசாக. இது மாதிரி உங்களுக்கு முக்கியமானது எல்லாமே ப்ளஸ் நம்ம அது இல்லாமல்
சிஎம் வந்து நம்ம கன்னியாகுமரியில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாமே நீங்கள் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி போர் பற்றி கேட்பாங்க, வார் பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதேமாரி வார்னால் அங்கே வந்து உங்களுக்கு தலைநகர் ப்ளஸ் யார் வந்து பிஎம், யார் அங்கே இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு படிக்கக்கூடிய பேட்டர்னை மாற்றிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு செஸ் ஒலிம்பியாடை பற்றி கேட்டாங்க முன்னாடி. அதேமாதிரி செஸ் ஒலிம்பியாடை பற்றி எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே அப்டேட்டு. அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நல்ல பிளேயர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களோட பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு செலக்டிவாக நீங்கள் படிக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இது மாதிரி ஏன்னா கரண்ட் அவர்ஸுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் லைன் பை லைன் டிஎன்பிசி மாதிரி படிக்க தேவையில்லை, ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கக்கூடாது, நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பொறுத்துக்க ப்ளஸ் வாக்கியம், இந்த சரியாக தவறா இதான். ஏன்னா இதில் நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் சரியாக எழுதணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கரண்ட் அவர்ஸ்லேயே உங்களுக்கு போன வாட்டி ஒரு ட்விஸ்ட்டு, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு இதில் வாக்கியத்தில், இன்னொரு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்தே பாரத் ரயிலில் வந்து படுக்கை வசதிகள் இருக்கா அப்படின்னு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணாங்க, நல்லா படித்தவங்க தப்பு பண்ணாங்க. அதில் இது மாதிரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் ஒன்லைனராக சில பேர் நிறைய பேர் வந்து அட்டை வந்து ஒன்லைனர் இருக்கிற புக்கில் இருக்க எல்லா ஒன்லைனரும் ஒரு தொகுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 70 நாளில் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் படிங்க. நீங்கள் கரெக்டாக தெளிவாக எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு படிங்க. பாருங்கள், 2022 உங்களுக்கு 6th 10 கேள்வி கேட்டிருக்காங்க, 7th 5 கேள்வி, 8th 8 கேள்வி, 9th 7 கேள்வி, 10th 10 கேள்வி, டோட்டல் உங்களுக்கு ஒரு 45 கேள்வி. இது இல்லாமல் உங்களுக்கு புக் பேக் பாக்ஸ் மட்டும் படித்தா போதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. புக் பேக்கில் 2 கேள்வி, பாக்ஸில் 12 கேள்வி, புக்கு இன்சைட்லேருந்து உங்களுக்கு 25 கேள்விகள் ப்ளஸ் மேப்லேருந்து ஒரு கேள்வி. இதே பாருங்கள் 2023 அதே தான், 6th 10 கேள்வி. இதுலேயும் 6th வந்து இம்பார்ட்டன்ட், 6 நல்லா படிக்கணும். நீங்கள் 6 ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுங்க. அதேமாதிரி 7th 2 கேள்வி, 8th 7 கேள்வி, 9th 7 கேள்வி, 10th பார்த்தீங்கன்னா 13 கேள்வி. 6th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, 10th கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து படிச்சுக்கணும். நீங்கள் 10th பொறுத்தவரை பயாலஜிலாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். பயாலஜி நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்டு சிலபஸே என்னென்னா சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் ப்ளஸ் உணவு ஊட்டச்சத்து. இது இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் என்னென்னா நோய்கள் பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் இது மாதிரி செலக்டிவாக நீங்கள் படிக்கும் பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். இந்த முறை வந்து நல்ல உங்களுக்கு கட் ஆஃப் ஏறும். பிசிக்கு வந்து இந்த முறை வந்து கட் ஆஃப் அதிகமாக ஏறும். ஏன்னா எஸ்ஐ பசங்க மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க, எல்லாருமே எழுதுவாங்க. அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கணும். வெறும் நீங்கள் இந்த 1 மார்க்லாம் படிச்சுட்டு போய் எழுதிடலாம்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நல்ல மதிப்பெண் எடுக்கணும். குறைஞ்சது நான் சொல்கிறது 65 வந்து குறைஞ்சது சொல்கிறேன். கண்டிப்பாக 65க்கு மேலே நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை வந்து உறுதி. நீங்கள் அந்த 1:1 ரேஷியோவில் வர முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு 1:5 ரேஷியோக்குள்ளேயே 1:1 ரேஷியோவில் நீங்கள் உங்களோட ரேங்கிங் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், நான் இப்போ சொன்னக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே தனியாக தொகுத்து 2022-23 என்னென்ன டாபிக்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கேள்விகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே எந்தெந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அதெல்லாமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, விடுதலை டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். ஆஃப்லைன் கிளாஸு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. மென்ஸ் மாணவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். அதில் விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நம்மக்கிட்ட கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபிசிக்கலும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விருப்பம் இருக்கமானவங்க ஃபிசிக்கலும் பண்ணிக்கலாம் இப்போயே. நீங்கள் ஏன்னா பிசிக்கு பொறுத்தவரை ஃபிசிக்கல் வந்து ஒரு பெருசாக ரோல் பண்ணோம், உங்களுக்கு 24 மார்க்கு. அதேமாதிரி கேர்ள்ஸுக்கும் ஃபிசிக்கல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸுக்கு ஃபிசிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட். யார் வந்து ஃபிசிக்கலில் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கேர்ள்ஸை பொறுத்தவரை. அதேமாரி மென்ஸ் பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக 24 மார்க் எடுக்கணும். நீங்கள் 1 ஸ்டார் விட்டிங்கனாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதால்
இப்போயே நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற காலங்கள் வந்து உங்களுக்கு மழை காலம், நிறைய கிரவுண்ட்ஸ் எல்லாமே இதுவாக இருக்கும். நீங்கள் அப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதால் இப்போயே நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்து உங்களை தயார் பண்ணிக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு புஷ்அப்ஸு, ஸ்குவாட் இது மாதிரி இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதேமாதிரி மெயினாக இந்த டெலிகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வைக்கிறேன், பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.